இங்க பாருங்க, இங்க பாருங்க. சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையம் தேவை. பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல விண்ணூர்தி நிலையம் பேராசை. கோயம்பேடிலே பேருந்து நிறுத்தம் தேவை. கிளாம்பாக்கத்திலே 410 கோடியிலே பேருந்து நிறுத்தம், பேருந்து நிலையம் பேராசை. ஏற்கனவே இருக்கிறது எங்க தாத்தாக்கள் பேரிலே. காமராஜர் பேரிலே ஒரு துறைமுகம், பாட்டனார் வாபுசி பேரிலே ஒரு துறைமுகம். அதிலேயே வேலை 40-50 விழுக்காடு தான் நடக்கிறது. ஏற்றுமதி இறக்குமதி ஒன்றும் தேங்கி நிற்கவில்லை. பிறகு எதற்காக 6111 ஏக்கர்ல செயற்கையாக ஒரு துறைமுகத்தை கட்டுகிறீர்கள்? அது பேராசை. அதைத்தான் காந்தியிடம் சொல்ல, மனிதர்களின் பேராசைக்கு தர முடியாமல் நமது இயற்கை தாய் பூமி அன்னை தவிக்கிறாள் என்று சொல்ல. 2000 ஆண்டுகளில் இவனை போல ஒரு சிந்தனையாளன் இதுவரை இருந்ததில்லை, இனி இருக்க போவதில்லை என்கிறான். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை மார்க்ஸ் சொல்கிறான், இந்த பூமி உன்னது இல்லை, உன் சந்ததியினரோடது. ஒரு அரசிற்கோ ஒரு சமூகத்திற்கோ உடையது அல்ல, உன் பிள்ளைகளோடது. அப்ப நீ இந்த பூமியை பத்திரமாக இருக்கிற வளத்தை செழுமைப்படுத்தி வளமைப்படுத்தி கொடுத்து விட்டு போக வேண்டும் என்கிறார். அதேதான் உங்கள் உடன் பிறந்தவன் சொல்கிறேன், இது வாடகை வீடு, நீ வாடகைக்கு குடியிருக்கிறாய். அது யாருடையது? உன் பிள்ளைகளுடையது. வீட்டு உரிமையாளர் ஒப்படைக்கும் போது எப்படி பத்திரமாக ஒப்படைப்பாயோ அப்படி உன் பிள்ளைகளிடத்திலே பத்திரமாக ஒப்படைத்து விட்டு இந்த பூமியை நீ செல்லணும்.